வாடிக்கையாளரை மயிரா கூட மதிக்காதது இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தானே. இந்த வங்கிகள் என்னுடைய வாடிக்கையாளர் பாதிக்கப்படுவார்கள், இப்படி ஒரே இரவில் ஒழிக்கப்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற செயல் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேவியட் பண்ண தாக்கல் பண்ணாங்களா? பண்ணல. இப்ப இந்த தகவலுக்கு மட்டும் ஏன் போறீங்க? ஏன் கொடுக்க முடியல? அதாவது இல்லாத 2000 ரூபாய் நோட்டை உங்களால கொடுக்க முடியும்னு நம்பிக்கை கொடுத்து என்னை பூரா பேங்க் வாசல்ல நிப்பாட்டி வச்சுங்க. இருக்கிற டேட்டாவை குடுறா அப்படின்னா 30ஆம் தேதி வரைக்கும் 4 மாசம் டைம் வேணும்னு கேட்குறீங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். 30ஆம் தேதிக்குள்ள பதவியேற்பு விழா முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குமோ இருக்காதோ, ஸ்டேட் பேங்க் இருக்குமோ இருக்காதோ, நான் சொன்ன மாதிரி கொளுத்தினாலும் கொளுத்திடுவாங்க. யாரை கொளுத்த போறாங்க, எப்போ கொளுத்த போறாங்க அப்படின்னு தெரியல. இவ்வளவு சிக்கல் இருக்கு. அதனால 30ஆம் தேதி வரைக்கும் இழுத்து விட்டுருக்காங்க. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி லிஸ்டே கையில கொடுத்தா கூட அப்லோட் ஆகுறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னு ஒரு இழுப்பு. அதை வந்து 10 அடி சுவத்துக்குள்ள நாங்க வச்சு பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் டெலகிராம்ல விற்பனைக்கு வரும், நம்ம வேணும்னா வாங்கி பாத்துக்கலாம். 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆதார் கார்டு. இந்த பாண்டுக்காக சிஸ்டம் டெவலப் பண்றது, சாப்ட்வேர் டெவலப் பண்றது, அதற்கு ஆள் போட்டு வேலை பார்க்கறது, இதுக்கு மட்டும் 1.5 கோடி ரூபாய். யார் வீட்டு காசு? யார் வீட்டு காசுன்னு கேட்கிறேன். பேங்க் மூலமாக ஒரு பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க, அந்த கட்சி உனக்கு கொடுத்தா? அப்போ என் அப்பா வீட்டு காசையும் உங்க அப்பா வீட்டு காசையும் வச்சு எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்கி தேசிய கட்சியாகிய பிஜேபிக்கு காசு வாங்கி கொடுக்குற வேலையை இந்த ஸ்டேட் பேங்க் பண்ணி இருக்கிறது. லேட்டாகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுட்டே போய் ஸ்டேட் பேங்க் எம்ப்ளாயீஸ் வேலையை காட்டிட்டு வர்றாங்க. பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இந்த டீட்டெயிலாம் எனக்கு வேணும், தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பா நாளைக்கே கொண்டு வந்து கொடுன்னா கொடுக்கணும் காலையில. அப்படி கொடுக்க முடியலன்னா இந்த தொழிலையே வந்து இருக்கக்கூடாது, இந்த வேலையை விட்டு போங்க அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமாக செயல்பட்டு காசு வாங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமான வகையில யாரெல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. நான் முடிவு பண்ணிக்கிறேன் யாருக்கு ஓட்டு போடணுன்றத. எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றது என்னோட உரிமை தானே. அந்த உரிமையை நீங்கள் தருவதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் ஆகிறது? தேர்தல் முடிந்த பிறகுதான் தருவேன்னா எலெக்ஷனை தள்ளி வை. ஜூன் 30ஆம் தேதி எலெக்ஷன் வை. உண்மையை சொல்லுங்க. நித்யானந்தா காசு கொடுத்தாரா? ஜக்கிவாஸ் தேவ் காசு கொடுத்தாரா? இல்ல தருமபுரம் ஆதீனம் காசு கொடுத்தாரா? யாரு காசு கொடுத்தாங்க? எந்த வீடியோ வச்சு யார்கிட்ட மிரட்டி வாங்குனீங்க? இப்ப சுப்ரீம் கோர்ட் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம், நான் ஒரு 5 பேர் கொண்ட கமிட்டி போடுறேன், அந்த கமிட்டி உனக்கு 3 மாசம் தேவையா தேவையில்லையான்னு ஆய்வு செய்யட்டும்னு 3 பேர் கொண்ட 5 பேர் கொண்ட குழு ஒன்று போடலாம். அந்த குழு ஒரு 2-3 மாசம் ஆய்வு செய்வாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் இல்ல, இடி என்னத்துக்கு உருவாக்கப்பட்டது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு உருவாக்கப்பட்டது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? சிபிஐ எதற்கு உருவாக்கப்பட்டது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? டெல்லி போலீஸ் ஆக்ட் எதுக்கு போடப்பட்டது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஊடகவியலாளர் இந்திரகுமார் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் இந்திரா. வணக்கம். தேர்தல் பத்திரங்கள் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தின விஷயம். கிட்டத்தட்ட 12,000 கோடிக்கு மேல தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு நிதி வந்திருக்குது. அதுல அதிக அளவு கிட்டத்தட்ட 6,500 கோடி ரூபாய் தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமாக பாஜக பெற்று இருக்கிறது. இது வந்து எதிர்கட்சியான காங்கிரஸை கம்பேர் பண்றப்ப 90 மடங்கு வந்து அதிகம்தான். அவங்களுக்கு ஒரு 10% வந்துச்சுன்னா 90%ம் இவர்களுக்கே வந்து வந்திருக்குது. இப்ப இப்படிப்பட்ட விவகாரத்துல கடந்த 15 நாட்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அந்த அமர்வு ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது. இதுவரைக்கும் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக யாருக்கிட்ட வாங்கினீங்க, உங்களுக்கு யார் நன்கொடையாக கொடுத்தா, அந்த டீட்டெயிலாம் வெளிப்படையா வைங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இந்த தேர்தல் பத்திரங்களை வந்து வழங்கியிருந்தாங்க. அந்த பத்திரங்களை மார்ச் 6ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 6ஆம் தேதி, நாளைக்கு 6ஆம் தேதிக்குள் ஒப்படைக்கணும். அதை தேர்தல் ஆணையம் மார்ச் 13ஆம் தேதிக்குள்ள வெளியிடணும் மக்களுக்கு. இது ஒரு அடிப்படையான உரிமை மக்களுக்கு அப்படின்ற ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை தூக்கி எறியும் விதமாக ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு வந்து டைம் வேணும் அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்பிஐ அவங்க கால அவகாசம் கேட்டு இன்னைக்கு ஒரு சப்மிஷனை கொடுத்துருக்குறாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஸ்டேட் பேங்க் என்ன நினைக்குது? ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கேட்குறாங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்சி மாறும், நான் வந்து ஆஃபீஸை கொளுத்திடுவேன், கொளுத்தி ரெக்கார்டு அழிச்சிருவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சில கலெக்டரேட்டு, சில செயலகங்கள், இந்த மாதிரியான முக்கியமான இடங்களை திடீர்னு தீப்பிடிக்கும். என்னடா திடீர்னு தீப்பிடிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வரும். அந்த மாதிரி ஸ்டேட் பேங்கை கொளுத்தி விடலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கேட்குறாங்க. ஸ்டேட் பேங்கை கொளுத்துறது அப்படின்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஸ்டேட் பேங்க் வந்து இன்றைக்கும் கூட பெருவாரியான மக்களால் நம்பப்படுகின்ற ஒரு வங்கி. இப்போ என்னதான் ஸ்டேட் பேங்க்ல வந்து சர்வீஸ் சார்ஜ் அது இதுன்னு போட்டாலும்
மக்கள் நம்பிக்கையா ஒரு பேங்க்ல போடலாம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க்ல மினிமம் ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. எதுக்கு? ஒன்றிய அரசுல இருந்து வரக்கூடிய தொகை, மாநில அரசுல இருந்து வரக்கூடிய தொகை, இதையெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு அந்த ஸ்டேட் பேங்க் அப்படின்றது நம்பிக்கைக்குரிய வங்கிகள்ல ஒரு பிரதான இடம். அந்த நம்பிக்கைக்குரிய வங்கியை பயன்படுத்தி இவங்க செயல்படுத்தின திட்டம் தான் எலக்ட்ரல் பாண்டு. இப்போ எலக்ட்ரல் பாண்டை வெளியிடுங்கன்னு சொல்லிருச்சு உச்சநீதிமன்றம். எத்தனாம் தேதி? 3ஆம் தேதிக்குள்ள. 3ஆம் தேதி ஆனா பிரேயர். என்ன பிரேயர்? எங்களால முடியல, 30ஆம் தேதி வரைக்கும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஜூன் 30 வரைக்கும் டைம் வேணும்னு கேட்கறாங்க. இந்த மாசமே தெரிய வேண்டியது. ஆமா. அப்ப மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாசம். ஏற்கனவே 15 நாள் கொடுத்தாச்சு, இன்னும் 4 மாசம் வேணும். சிம்பிளான ஒரு கொஸ்டின். இப்போ மக்கள்கிட்ட சிலர் சொல்லுவாங்க, அது ரொம்ப கஷ்டமான தகவல் திரட்டுறதுக்குன்னு. நான் என்ன கேட்குறேன், ஏடிஎம்ல பணம் போடுறீங்க, பணம் எடுக்கிறீங்க, கார்டை உள்ள விடுறீங்க, நம்பரை போடுறீங்க, அக்கௌண்ட்ல வந்து பணம் எடுக்கிற முயற்சி பண்றீங்க. பணம் இல்லை அப்படின்னா பணம் இல்லை, எவ்வளோ இருக்குப்பா? 10 ரூபா தான் இருக்கு, நீ 100 ரூபா எடுக்க முயற்சி பண்ற, காட்டுதா இல்லையா? ஏன் காட்டுது? டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய வங்கி கணக்குகளை ஒருங்கிணைத்து வைத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக நம்ம எந்த ஏடிஎம்ல போட்டாலும் அது அந்த தகவலை சிஸ்டம் மூலமா எடுத்து காட்டிடும். இதை இடையில புகுந்து யாரும் திருட முடியாத அளவுக்கு பிளாக் செயின் டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி அதை வந்து பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, இப்போ பேங்க்குக்கு போறோம். போன உடனே நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? பணம் போடுறது அப்படின்னா மிஷின்ல போய் டக்குன்னு போட்டுட்டு வந்துருவோம். முந்தி என்ன பண்ணுவோம்னா முதல்ல சீட் எழுதுவோம். சீட் எழுதிட்டு கொண்டு போன உடனே அவர் வந்து, என்னப்பா வெள்ளை ஃபார்ம் கொண்டாந்துருக்க, மஞ்சள் ஃபார்ம் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் ஃபார்ம் எழுதும்பாரு. ஏதோ ஒரு ஃபார்முங்க கொடுங்க அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, கையெழுத்துல 6 தப்பா இருக்கே, நீங்க கர்சிவ் ரைட்டிங் 6 போட்டிருக்கேன், ஸ்மால் லெட்டர் 6ல நீங்க எப்ப கையெழுத்து போட்டிருக்கேன், மாத்தி கொண்டு வாங்க அப்படின்னு கையெழுத்து மாத்த சொல்லுவாரு. கையெழுத்தை மாத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் போட்டு, நீங்க வந்து 10,000 ரூபாய் கேட்குறீங்க, அக்கௌண்ட்ல 9,000 ரூபாய் தான் இருக்கு, வேற ஃபார்ம் எழுதிட்டு வாங்க, வேற ஃபார்ம் எழுதி கொடுப்போம், பணத்தை எடுத்து கொடுப்பாங்க. இப்படி இருந்தது. இப்போ இது எல்லாமே லெட்ஜர்ல எழுதுறது கிடையாது, இது எல்லாமே அக்கௌண்ட்ல எழுதுறது. டிஜிட்டல்ல எழுதி வச்சிருக்கிறாங்க, யார் யார் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு எப்பப்ப எடுக்கப்படுது, யூபிஐ டிரான்சாக்ஷன் என்ன. இந்த கூகுள்ல எஸ்பிஐ ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் நான் என்னோட பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணேன்னா, நான் வந்து என் வாழ்நாளில் என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன்னு பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் எத்தனை டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன்றத நொடியில பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நான் வந்து கிளம்பிடலாம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு 22,127 பாண்டு கொடுத்துருக்காங்க. மொத்தமே 22,127 பாண்டு. இதுல பிஜேபிக்கு மட்டும் 6,000 கோடி எப்படி போச்சு அப்படின்றதுதான் பிரச்சனை. இந்த 28,000 பேருடைய லிஸ்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாத்தையும் பாண்டை கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் காசை வாங்குறாங்க, அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறாங்க. இவ்வளவுதான் நடக்குது. எல்லாமே அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் தான். யாருமே கையில கேஷா கொண்டு போய் கொடுக்க முடியாது. நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல இப்ப பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் மிஷின்ல போடுன்றாங்க. நம்ம ஏழை மக்கள் போய் ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு, அக்கௌண்ட்ல போடுறேன் அப்படின்னா மிஷின்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அந்த 60 வயசு தாத்தாவை மிஷின்ல போட்டு ஏதோ அந்த செக்யூரிட்டி உதவி பண்றதுனால போட்டுட்டு உறவுறாங்க. இதை வச்சுக்கிட்டு இவங்க வந்து டிஜிட்டல் இந்தியான்னு உருட்டிட்டு இருக்காங்க. என்ன டிஜிட்டல் இந்தியான்றத ஏடிஎம்ல இருக்கிற வாட்ச்மேன்ட்டையும் கேஷ் டெபாசிட் மிஷின்ல இருக்கக்கூடிய சிடிஎஸ் மிஷின்ல இருக்கக்கூடிய வாட்ச்மேன்ட்டையும் கேட்டா தெரியும். தினமும் அவங்க தான் 100 டெபாசிட் பண்றாங்க மக்களுக்காகன்ற பேர்ல. இப்படி மாறி இருக்கு எல்லாமே. லெட்ஜர்ல எழுதுறது இல்ல. நீங்க 22,000 பேரை லெட்ஜர்ல எழுதி இருந்தாலும் டைப் அடிக்கிறதுக்கு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், 2 நாள் டைப் அடிச்சு கொடுத்துருவாங்க. ஒரு பக்கத்துக்கு 10 பேர் எழுதலாம். 22,000 பேர் எழுதுறதுக்கு எத்தனை பக்கம் ஆகும்? 2,000 சொச்சம் பக்கம் ஆகும். 2,000 சொச்சம் பக்கத்தை எழுதுறதுக்கு பிரிண்ட் அடிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்க ஒருத்தர்கிட்ட கொடுத்தாலும் அவர் 2 நாள் டக்கு டக்கு, பேரு தானே, பேரு எவ்வளவு பணம் இவ்வளவு தானே போட்டு அடிச்சு கொடுத்துட போறாரு. மொத்தம் 2,45,000 வங்கி ஊழியர்களை வச்சிருக்காங்க. ஆளுக்கு ஒரு பேர் அடிச்சாலும் டெய்லி 2,45,000 பேர் அடிக்கலாம். ஒரு பேங்க்ல மட்டுமே 20 பேர் வேலை வைக்கிறாங்க. ஆளுக்கு 100 பேர் அடிச்சாங்கன்னா போதும், லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் ஜூன் 30ன்னு போறது எதுக்காக? அப்ப எலெக்ஷன் முடிஞ்சு புதிய ஆட்சி அமைஞ்சிரும்ல. ஓகே, புதிய ஆட்சி எந்த ஆட்சி அமைந்தாலும் சரி. இப்ப காங்கிரஸுக்கும் டொனேஷன் போயிருக்கு. காங்கிரஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த லிஸ்ட்டை வெளியிட உதவுமா? உதவாது. காங்கிரஸ் என்ன சொல்லும், என் லிஸ்ட்டை மட்டும் நான் ஏன் கொடுக்கணும், நீ கொடுக்கல நானும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும். அப்ப சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய அதிகார வர்க்க திமிரை எப்படி காட்டுது அப்படின்றத அப்ப பார்க்கலாம். ரைட்டு, காங்கிரஸ் வருது வரலன்றதுனா ரெண்டாவது. கொடுக்க சொன்னது யார்கிட்ட? ஒன்றை தானே சொல்லியிருக்கு. நீ கொடுத்தியா? கொடுக்கல, கொடுக்க மாற்ற. 30ஆம் தேதிக்குள்ள பதவியேற்பு விழா முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்குமோ இருக்காதோ, ஸ்டேட் பேங்க் இருக்குமோ இருக்காதோ, நான் சொன்ன மாதிரி கொளுத்தினாலும் கொளுத்திடுவாங்க. யாரை கொளுத்த போறாங்க, எப்ப கொளுத்த போறாங்க அப்படின்னு தெரியல. இவ்வளவு சிக்கல் இருக்கு. அதனால 30ஆம் தேதி வரைக்கும் இழுத்து விட்டுருக்காங்க. சரி, லெட்ஜர்ல எழுதி இருக்கிறானா? லெட்ஜர்ல எழுதல, எல்லாமே சிஸ்டம் டிரான்சாக்ஷன் தான். இன்னைக்கு லெட்ஜர்ன்ற பழக்கமே கிடையாது, எல்லாமே சிஸ்டம் டிரான்சாக்ஷன் தான். அந்த சிஸ்டத்துக்கு மட்டும் இவங்க ஐடி சிஸ்டம் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 60,43,005 ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க.
ஆபரேஷனல் காஸ்ட், அதாவது இந்த சிஸ்டம் 60 லட்சம் ரூபாய்க்கு போட்ட சிஸ்டத்தை செயல்படுத்துவதற்கு அதுக்குன்னு ஆள் போடுறது, அதுக்குன்னு விண்டோ போடுறது, அதுக்குன்னு தனியா செலவு பண்றது, சிஸ்டம் போடுறது, இதுக்கெல்லாம் சேர்த்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் எவ்வளவு அப்படின்னா 89,72,338 ரூபாய். இதெல்லாம் மொத்தமா சேர்த்தா நெட் காஸ்ட் 1,50,15,338 ரூபாய் வந்து இவர்கள் செலவழித்திருக்கக்கூடிய மொத்த தொகை. இந்த தகவல் சேகரிப்புக்காக இதுக்காக மட்டுமே, பாண்டுக்காக மட்டுமே. இந்த பாண்டுக்காக சிஸ்டம் டெவலப் பண்றது, சாப்ட்வேர் டெவலப் பண்றது, அதற்கு ஆள் போட்டு வேலை பார்க்கறது, இதுக்கு மட்டும் 1.5 கோடி ரூபாய். யார் வீட்டு காசு? யார் வீட்டு காசுன்னு கேட்கிறேன். இப்ப இத வந்து யாருக்கு டொனேஷன் கொடுக்குறா? பேங்க் வந்து பேங்க் மூலமாக ஒரு பார்ட்டிக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க. அந்த கட்சி உனக்கு கொடுத்தா? ஆல் பார்ட்டி மீட்டிங் போட்டு 1.5 கோடி செலவாகுதுங்க, ஆளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்துருங்க, உங்களுக்கு வந்து இதன் மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணி விட்டுறேன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்களா? கேட்கல. 8 தேசிய கட்சிகள் இருக்கு, அதுல சிபிஐ சிபிஎம் வாங்கல. 6 தேசிய கட்சிகள் இருக்கு. 6 தேசிய கட்சிகள்கிட்டையும் போய் இந்த 1.5 கோடி ரூபாய் செலவாகுது, நீங்க 3 பேர், நீங்க 6 பேர் சேர்ந்து பிரிச்சு கொடுங்க, நான் இதை டெவலப் பண்ணி தரேன் அப்படி சொன்னீங்களா? இல்ல. இதெல்லாம் எந்த காசு அப்படின்னா, நீங்களும் நானும் மினிமம் பேலன்ஸ், குவார்டர்லி மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா 1000 ரூபாய் 1500 ரூபாய் அடிச்சு புடுங்குறாங்களே அந்த காசு. 4 தடவைக்கு மேல ஏடிஎம்ல போய் பணத்தை தேய்ச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் சர்வீஸ் சார்ஜ் போடுறாங்களே அந்த காசு. கேஷ் டெபாசிட் மிஷின்ல போய் போட்டோம்னா சர்வீஸ் சார்ஜ் போடுறாங்க இல்லையா அந்த காசு. அப்போ என் அப்பா வீட்டு காசையும் உங்க அப்பா வீட்டு காசையும் வச்சு எலக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்கி தேசிய கட்சியாகிய பிஜேபிக்கு காசு வாங்கி கொடுக்குற வேலையை இந்த ஸ்டேட் பேங்க் பண்ணி இருக்கிறது. நம்ம போய் ஒரு தகவல் கேட்டோம் அப்படின்னா என்ன பாடுபடுத்துகிறது, அந்த பாட்டை தான் இப்போது நம்மிடமே திரும்ப பாடுகிறார்கள். அது அவ்வளவு லேட் ஆகுமே சார், இது ரொம்ப ப்ராசஸ் ஆகும் சார், நீங்க 2 நாள் கழிச்சு வாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ஊர்ல நம்மளுக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தெரியும், டிஜிட்டல் மார்க்கெட், டிஜிட்டல் பேங்கிங் எனேபிள் பண்ணி வச்சுட்டு நம்ம ஆன்லைன்ல எவ்வளவு கணக்கு வழக்குன்றதை பார்த்துக்கிறோம். இது தெரியாத மக்களுக்கு எண்ணிக்கை தான் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்க, பாஸ்புக்கை பிரிண்ட் எடுக்க போவாங்க. பிரிண்ட் எடுக்க போனா பாடா படுத்துவாங்க. பிரிண்ட் மிஷின்ல வச்சா எடுக்க போகுது, என்னமோ இவங்களே உட்காந்து கைபாடா லேசர் பிரிண்டிங் அடிச்சு கொடுத்த மாதிரி எல்லா பாடும் படுத்துவாங்க. அதே பாட்டை இப்ப நம்ம திரும்பி பாடுகிறார்கள். லேட் ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுட்டே போய் ஸ்டேட் பேங்க் எம்ப்ளாயிஸ் வேலையை காட்டிட்டு வர்றாங்க. 2.5 லட்சம் பேரை வச்சு நீ என்ன வேலை பாக்குற, ஒவ்வொருத்தருக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குற, ஏன் காசு தானா இது? இந்த எலக்ட்ரல் பாண்டுக்கு நீ செலவு பண்ண காசு எங்கிருந்து வந்தது? பாண்டுல இருந்து நீ சர்வீஸ் சார்ஜ் எடுத்தியா அல்லது பாண்டுக்கு சர்வீஸ் சார்ஜ் போட்டியா? தெளிவுபடுத்து. இப்ப பிடிஆர் அதை தான் கேள்வி எழுப்புகிறார். இப்ப இதுல வந்து தமிழக தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. இந்த டீட்டெயில்லாம் எனக்கு வேணும், தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பா நாளைக்கே கொண்டு வந்து கொடுன்னா கொடுக்கணும் காலையில, அப்படி கொடுக்க முடியலன்னா இந்த தொழிலையே வந்து இருக்கக்கூடாது, இந்த வேலையை விட்டு போங்க அப்படின்னு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்றாரு. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல, அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி. நீங்க என்ன சொல்றீங்க, கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமாக செயல்பட்டு காசு வாங்கியிருக்காங்கன்னு சொல்றீங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமான வகையில யாரெல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க, நான் முடிவு பண்ணிக்கிறேன் யாருக்கு ஓட்டு போடணும்ன்றத. எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றது என்னோட உரிமை தானே. அந்த உரிமையை நீங்கள் தருவதற்கு ஏன் இவ்வளவு காலதாமதம் ஆகிறது? தேர்தல் முடிந்த பிறகுதான் தருவேன்னா எலெக்ஷனை தள்ளி வை. ஜூன் 30ஆம் தேதி எலெக்ஷன் வை, 30ஆம் தேதிக்கு மேல எலெக்ஷன் வைங்க, 30ஆம் தேதி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணட்டும், 31ஆம் தேதி நீங்க எலெக்ஷன் நடத்துங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கன்றத. உண்மையை சொல்லுங்க. நித்யானந்தா காசு கொடுத்தாரா? ஜக்கி வாசுதேவ் காசு கொடுத்தாரா? இல்ல தருமபுரம் ஆதீனம் காசு கொடுத்தாரா? யாரு காசு கொடுத்தாங்க? எந்த வீடியோ வச்சு யார்கிட்ட மிரட்டி வாங்குனீங்க? இது ஒரு பக்கம், இந்த சாமியார் கேங்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாட்டை விட்டு ஓடி போனவர்கள் எல்லாம் திருப்பி கூட்டு வர போறேன்னு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. எங்க போனாங்க? தேங்காயை உருட்டிக்கிட்டு அந்த வண்டுகள் எல்லாம் ஓடி போனதை தவிர திரும்பி அந்த வண்டுகளை கண்ணால் பார்க்கவே முடியவில்லை. அந்த வண்டுருட்டாம் பழங்கள் எல்லாம் எவ்வளவு உருட்டி கொண்டு ஓடினார்கள் என்று இப்போது வரைக்கும் நாட்டுக்கு தெரியல. இவங்களுடைய கடன் எல்லாம் ரத்து பண்ணாங்க, நம்மளுக்கு தெரியும். ரைட் ஆஃப்னாங்க, வெய்வ் ஆஃப்னாங்க. ரைட் ஆஃப் பண்றீங்களே அப்படின்னு கேட்டோம்னா நான் ரைட் ஆஃப் தான் பண்ணேன், வெய்வ் ஆஃப் பண்ணல அப்படின்றாங்க. ரைட் ஆஃப்னா என்னன்னா இதெல்லாம் வரல அப்படின்னு எழுதி ஓரமா வச்சிடுறதுதான். சரி, அதை திருப்பி வாங்குவீங்களா? இல்லைங்க, அது வாங்க முடியல, அதனாலதான் தனியா எழுதி வச்சிட்டோம். வெய்வ் ஆஃப்னா வாங்க முடியாதுன்னு முடிவு பண்றோம். ரெண்டு என்னையா வித்தியாசம் அப்படின்னா பிம்பிளிக்கு பிளாப்பி தான் கதை மறுபடியும். அப்போ இவங்களுக்கு வந்து நம்ம எந்த தகவல் கேட்டாலும் கொடுக்க கூடாது. ஸ்டேட் பேங்க்ன்றது வந்து இந்தியாவினுடைய தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் முதன்மையானது. தேசியமயமாக்கப்பட்டதனுடைய நோக்கம் அது இதெல்லாம் விட்டுறலாம். இன்னைக்கு இந்தியா முழுக்க கிளைபரப்பி இருக்கக்கூடிய முக்கியமான வங்கி ஸ்டேட் பேங்க் தானே. அந்த ஸ்டேட் பேங்க்ல நான் பணம் போடுறேன், என் பணத்துக்கு என்ன கேரண்டி? ஒரு தகவல் கேட்டோம்னா 4 மாசம் ஆகும்ன்றாங்க. 22,000 பேர் லிஸ்ட்டை வச்சுக்கிறதுக்கு 4 மாசம் தகவல் வேணும்ன்றாங்க. இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான பேர் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. இப்படி பேர் கணக்கை உனக்கு மெயின்டைன் பண்றதுக்கு என்ன அருகதை இருக்குது?
என்ன வக்கு இருக்குது, அதெல்லாம் பிடிஆர் கேட்க தானே செய்வாரு. பிடிஆர் இல்லைங்க, சாமானியரோட கேள்வி அது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் எழுப்பக்கூடிய கேள்வி. அதை பிடிஆர் பிரதிபலித்திருக்கிறார். இன்னொரு விஷயம் சொல்றாரு, லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணும் SBI. இல்ல எதுக்கு பேங்கிங்ல இருக்கணும்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்வி தானே. இப்ப நம்ம வந்து இப்ப சேனல் நடத்துறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம வந்து மக்களுக்கு நேர்மையா மக்கள் பிரச்சனைகளை பத்தி வீடியோ போடுறோம். ஒரு இடத்துல போய் கவர் பண்றோம்னா அந்த வீடியோவை போடுறோம். ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம், வீடியோ. இப்போ நம்ம வந்து சேனல் நடத்துறோம்ன்ற பேர்ல வேற எதையோ உள்ளுக்குள்ள வச்சு போட்டுக்கிட்டு இருந்தோம்னு வைங்க, என்ன நினைப்பாங்க? மக்கள் என்ன நினைப்பாங்க? இப்படித்தான் மக்களுடைய நம்பிக்கையை துச்சமாக நினைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம். இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மட்டும் இல்ல. இடி என்னத்துக்கு உருவாக்கப்பட்டது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எதுக்கு உருவாக்கப்பட்டது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? சிபிஐ எதற்கு உருவாக்கப்பட்டது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? டெல்லி போலீஸ் ஆக்ட் எதுக்கு போடப்பட்டது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? இடியின் மூலமாக சொத்து எவனாவது கூட சேர்த்து வச்சிருக்கிறான், மணி லாண்டரிங் பண்றான், அவனை புடிச்சு கொண்டு வான்னு சொல்லிட்டு இடி போட்டாங்க. என்ன பண்ணிருக்கு இடி? இது எலக்ட்ரல் பாண்டு கதை. எலக்ட்ரல் ட்ரஸ்ட்னு ஒரு குரூப் இருக்கு. இந்த பாண்டை வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, ட்ரஸ்ட்டை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே வெப்சைட்ல போட்டு வச்சிருக்கு. அதை பூரா நம்ம நியூஸ் லாண்டரி நியூஸ் மினிட்டும் சேர்ந்து நோண்டி நொங்கெடுத்தா அந்த கம்பெனியில கொடுக்கப்பட்ட 23 நிறுவனங்கள்ல இருந்து 31 நிறுவனங்களுக்கு ரெய்டு விட்டே காசு வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து ரெய்டு விட்டு காசு வாங்குறது. இவன் போற இடத்துல எல்லாம் ஆள் போடுறான். இவன் சிக்கிட்டான்டா விட்டு காசு புடுங்குறதே இவ்வளவு பண்றாங்கன்னா, இப்ப அந்த ஜாம்நகர் ஏர்போர்ட் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு அதெல்லாம் ஒரு நாள்ல நடந்துருதுல. இப்ப அம்பானிக்கு ஏர்போர்ட் தேவை. மதுரையில நான் மதுரைக்காரன். அந்த மதுரை ஏர்போர்ட்டுக்கு இம்மானுவேல் சேரன் பேர் வைக்கணும்னு கோரிக்கை இருக்கு, அப்துல் கலாம் பேர் வைக்கணும்னு கோரிக்கை இருக்கு, அல்லது முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்கணும்னு கோரிக்கை இருக்கு. நான் என்ன சொல்றேன், மதுரை புரட்டா பேருந்து நிலையம், மதுரை புரட்டா விமான நிலையம்னு கூட வைங்க, மதுரை ஃபேமஸ் சிகர்தண்டா விமான நிலையம் கூட வைங்க. முடிவெடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும்? ஒரு ஜிஓ. அந்த ஒரு ஜிஓ போடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகுறது? அடுத்து இது எடுத்துக்கங்க, மதுரை ஏர்போர்ட்டை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்தணும்னு கோரிக்கை இருக்கு. அந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு என்னைக்காவது காது கொடுத்துருக்கீங்களா? இல்ல. இங்க ஒசூர்ல ஒரு ஏர்போர்ட் வேணும்னு கேட்குறோம். என்ன சொல்றாங்க? சார் சேலத்துல ஒரு ஏர்போர்ட் இருக்குது, அங்க பெங்களூர்ல ஒரு ஏர்போர்ட் இருக்குது, ஒசூர்ல கொடுக்கறதுக்கு எங்க நாம்ஸ் அனுமதிக்கலையா இல்ல அம்பானி அதானியும் ஓகே சொல்லலையா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. இப்ப ஜாம்நகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். போன மாசம் நம்ம MP வில்சன் நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்பிட்டு வந்தாரு. என்னங்க சென்னை ஏர்போர்ட்டை தரம் உயர்த்தணும்னு பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க சென்னை ஏர்போர்ட்ல டிராபிக்கை குறைச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஹப்பை பூரா மாத்திட்டு போயிட்டு இருக்கிறான், எல்லாம் பெங்களூருக்கு ஹைதராபாத்துக்கு ஓடுறான். சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்னை ஏர்போர்ட் பயனற்றதாக போய் கொண்டிருக்கிறது. என்ன நடந்துட்டு இருக்கு நாட்டுலன்னு கோவப்பட்டு கேள்வி எழுப்புனா அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டாங்க. சென்னை ஏர்போர்ட்டை தரம் உயர்த்துவது பற்றி பதில் சொல்ல மாட்டாங்க, விரிவுபடுத்துறது பத்தி பதில் சொல்ல மாட்டாங்க, ரன்வே மேம்படுத்துறது பற்றி பதில் சொல்ல மாட்டாங்க. எதுக்குமே பதில் சொல்லாத இந்த ஒன்றிய அரசு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வைத்துக் கொண்டு ஜாம்நகர் ஏர்போர்ட்டை ஒரு நைட்டு ஜாம்நகர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாறி இருக்கு. இதுல கூச்சமே இல்லாம நம்ம ஆனந்த் அம்பானி, அதாவது நம்ம அம்பானியோட மகன், நம்ம பிஹைண்ட் ரூட்ஸ் தோழர்கள் எடுத்து வீடியோ போட்டிருக்கலாம். அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா அதை பார்த்து எவனாவது கண்ணீர் விட்டான்னா அவன் தான் இந்தியாவின் மகத்தான அயோக்கியன். அப்படி ஒரு அயோக்கியத்தனமான வீடியோ. நான் வந்து பூப்படுக்கையில் பிறந்தவன் அல்ல, பல்வேறு கஷ்டங்களை சந்தித்திருக்கிறேன். அதை எடுத்து போட்டு பேக்ரவுண்ட்ல யார் பெத்த மையன்? அம்பானி பெத்த மையன். போய் சொல்ல அம்பானி மகன் கண்ணீர் கதை அப்படின்னு போட. என்ன கண்ணீர் கதை? குண்டா இருந்தீங்க, ஒல்லியானீங்க, திருப்பி குண்டானீங்க. இல்ல அததான் ரஜினி வந்து நாட்டுக்கே பெருமை அப்படின்றாரு. அது வந்து உங்க பிரச்சனை. அதாவது நீங்க குண்டா இருக்கிறது ஒல்லியா இருக்கிறது உங்க பிரச்சனை. உங்களை உருவ கேள்வி பண்றானா அதெல்லாம் வேற கதை. நான் வந்து பட்டு மெத்தையில் பிறந்தவன் அல்ல, நான் பல்வேறு கடினங்களை சந்தித்திருக்கிறேன், எங்க அப்பா எனக்கு துணை நின்றார். உங்க அப்பா உனக்கு எதுக்கெல்லாம் துணையா நின்னாரு? ஜாம்நகர் ஏர்போர்ட்டை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டா மாத்தி கொடுத்தாரு. உனக்கு கல்யாணம் பண்றதுக்காக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரபலங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் உங்க அப்பா ஏற்படுத்தி கொடுத்தாரு. உலக அளவுல இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸை கூட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடு. நீ யாரு முதல்ல? நீ வந்து ஒரு தொழிலதிபர் மகன். உனக்கும் பாலிவுட் ஆக்டருக்கு சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கும் ஹாலிவுட்டுக்கும் என்ன சம்பந்தம்? உலகத்துல இருந்தெல்லாம் ஆளை கூட்டு வந்து விளம்பரம் பண்றியே, அவ்வளவு பேருக்கு டிக்கெட் சார்ஜ் நீ போட்டு கொடுத்துருக்கிற, அவ்வளவு பேருக்கு தங்கும் செலவு போட்டு கொடுத்துருக்கிற. இவ்வளவு காசு உனக்கு எப்படி வந்துச்சு? யார் அப்பா விட்டு காசு? ஸ்டேட் பேங்க்ல உங்க அப்பா வாங்கின காசுலாம் திருப்பி கட்டிட்டாரா? சென்ட்ரலைஸ்டு பேங்க்ல உங்க அப்பா வாங்கின காசு அப்புறம் திருப்பி கட்டிட்டாரா? கட்டல. அப்புறம் என்ன கண்ணீர் வேண்டி கிடக்கு? கண்ணீர் விட வேண்டியது நான்டா. நான் ஏன் கண்ணீர் விடணும்னா, எனக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறான். 6 மாசத்துக்கு மேல அக்கௌண்ட்ல ஆக்டிவிட்டி இல்லைன்னா பேங்க்குக்கு வந்து எழுதி கொடுன்னு கேட்கறான். டிமானிட்டைசேஷன்ல வாசல்ல நிப்பாட்டி சாவடிச்சாங்க. எங்க ஏடிஎம் வாசல்ல. இதெல்லாம் ஏதாவது உனக்கு தெரியுமா? யாரால இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு? உங்க அப்பாவால, உங்களுக்கு சொந்தக்காரரான உங்க சக குஜராத்தி ஆகி அதானிஜியால. அதானிஜியும் அம்பானிஜியும் நாட்டையே கொள்ளையடித்து வாராக்கடனாக
எழுதி வைக்கப்பட்டு வராத கடனாக அறிவிக்கப்பட்டவையாக எத்தனை லட்சம் கோடி சுருட்டி இருக்கிறாங்க சார். அவ்வளவு லட்சம் கோடி சுருட்டிட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு கண்ணீர் விடுறாங்க. அதை எடுத்து நம்மளுக்கே விளம்பரப்படுத்தி காட்டுறாங்க. இப்ப இந்த டிமானிட்டைசேஷன் நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. இப்ப 1000 ரூபாயும் 500 ரூபாயும் ஒழிச்சிங்க. ஒரு 1000 ரூபான்றதுக்கு மதிப்பு என்ன? 1000 ரூபான்றதுதான் மதிப்பு. கவர்னர் கையெழுத்து போட்டு இது 1000 ரூபாய்க்கு சமானம், 10 100 ரூபா அப்படின்னு கணக்கு பண்ணலாம். அப்போ ஒரு 1000 ரூபா நோட்டை ஒழிக்கணும்னா ஒரு பேங்க்குக்கு 10 100 ரூபா தரணும். 2 1000 ரூபா நோட்டை ஒழிக்கணும் அப்படின்னா எத்தனை 20 100 ரூபா நோட்டு தரணும் இல்லையா? இதுதானே கணக்கு. ஆமா. இந்த கணக்குல 2 பேங்க்ல ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு 100 ரூபா வாங்கிட்டு போறான், ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறான். அப்ப 2 பேங்க் எவ்வளவு நீ தான் பிரிச்சு கொடுக்கணும். அப்ப எந்த ஊர்ல எத்தனை 2000 ரூபா நோட்டு இருக்கு, எத்தனை 1000 ரூபா நோட்டு இருக்கு, எத்தனை 500 ரூபா நோட்டு இருக்கு, எதுவுமே தெரியாது. ஒழிக்கப்பட்ட மதிப்புக்கு நிகரான மதிப்பு நீ கொடுத்தியா அதுவும் தெரியாது. இதை எதிர்த்து என்னைக்காவது சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணிச்சா ஸ்டேட் பேங்க்? என்னுடைய வாடிக்கையாளர்கள், நம்மெல்லாம் யாரு? ஸ்டேட் பேங்கினுடைய வாடிக்கையாளர்கள். வாடிக்கையாளர்கள் தானே பிரதானம். இப்ப ஒரு சேவை அப்படின்னா என்ன அர்த்தம்? வங்கின்றது என்னங்க? சேவை தானே. ஒரு சேவையில முக்கியம் என்ன? வாடிக்கையாளர். வாடிக்கையாளரே பிரதானம். அதுதானே எல்லா இதுலையும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து எல்லாத்துலையும் சொல்லி கொடுக்குறது அதுதானே. வாடிக்கையாளரை மயிரா கூட மதிக்காதது இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தானே. இந்த வங்கிகள் என்னுடைய வாடிக்கையாளர் பாதிக்கப்படுவார்கள், இப்படி ஒரே இரவில் ஒழிக்கப்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற செயல் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேவியட் மனு தாக்கல் பண்ணாங்களா? பண்ணல. இப்ப இந்த தகவலுக்கு மட்டும் ஏன் போறீங்க? ஏன் கொடுக்க முடியல? அதாவது இல்லாத 2000 ரூபா நோட்டை உங்களால கொடுக்க முடியும்னு நம்பிக்கை கொடுத்து என்னை பூரா பேங்க் வாசல்ல நிப்பாட்டி வச்சீங்க. இருக்கிற டேட்டாவை குர்ரா அப்படின்னா 30ஆம் தேதி வரைக்கும் 4 மாசம் டைம் வேணும்னு கேக்குறீங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். சரி, கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன்னாங்க. அப்படியாவது ஒழிச்சாங்களான்னு பார்த்தோம்னா கொடுத்த பணம் மொத்தம் திருப்பி வந்துருச்சுன்னு ரிசர்வ் பேங்க் சொல்லுது. அது பெர்ஃபெக்டா சயின்டிபிக் டேர்ம்ஸ்ல கொடுக்கப்பட்டது எஃபிஷியன்சி எவ்வளவோ அவ்வளவு ரிட்டர்ன் ஆயிருச்சுன்றாங்க. மீதி பூரா ஸ்டாண்டர்ட் நோட்ஸ் அப்படின்றாங்க. அப்ப என்ன இந்த தேர்தல் நிதி பத்திரங்களே இப்ப பல்வேறு நாடுகள்ல அங்க இருக்கிற சென்ட்ரல் பேங்க் ஆர் ரிசர்வ் பேங்க் இவங்கதான் தரணும். ஆனா எஸ்பிஐ கொடுத்தாங்க. இத ரிசர்வ் பேங்க் அப்பயே எதிர்த்தாங்க. நாங்க இருக்கிறப்ப இவங்க எப்படி பத்திரம் தர முடியும்? அது அவங்களுக்குள்ள தொழில் போட்டியா இருக்கலாம். அதனாலதான் எஸ்பிஐ இன்னைக்கு ஜூன் 30 எலெக்ஷன் முடிஞ்சு நாங்க தாக்கல் பண்றோம்னு அந்த ஸ்டாண்டுக்கு போறாங்க போல. எலெக்ஷன் கமிஷனா இருக்கட்டும் அல்லது இந்த யாரு ஸ்டேட் பேங்கா இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அரசியலமைப்பு சட்டம் ஒரு சுதந்திரமான வெளிப்படையான தேர்தலை நடத்தக்கூடிய பொறுப்பை தேர்தல் ஆணையத்திடம் கொடுத்திருக்கிறது. இப்ப இந்த எலக்ட்ரல் பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்டு தேர்தலை ஃப்ரீ அண்ட் ஃபேரா நடப்பதற்கு மாறாக இருக்கிறது. சுதந்திரமான வெளிப்படையான தேர்தல் நடப்பதற்கு மாறாக இருக்கிறதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்ப எலெக்ஷன் கமிஷன் வாயை திறந்திருக்கணுமா இல்லையா? இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு விரோதமானதுன்னு நீ சொல்லி இருக்கணுமா இல்லையா? இல்ல இதுல இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? அந்த லிஸ்டே கையில கொடுத்தா கூட அப்லோட் ஆகுறதுக்கு லேட் ஆகுது ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு இழுப்பு. அதை 10 அடி சுவத்துக்குள்ள நாங்க வச்சு பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்புறம் டெலகிராம்ல விற்பனைக்கு வரும், நம்ம வேணும்னா வாங்கி பாத்துக்கலாம். 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆதார் கார்டு. இப்ப கரிகாலன் ஆதார் கார்டு வேணும்னா டெலகிராம்ல குரூப் வச்சிருக்காங்க. டார் மாதிரியான வெப்சைட்டுகள்ல பிளாக் மார்க்கெட் இயங்கி கொண்டிருக்கிறது. உள்ள போய் திரு கரிகாலன் அவருடைய ஆதார் கார்டு வேணும் அப்படின்னு போட்டோம்னா 100 ரூபாய் போட்டு வாங்கிக்கலாம். யார் வீட்டு கார்டை யாரோ வித்துக்கிட்டு இருக்கான், யாரோ சம்பாதிச்சுட்டு இருக்கிறான். இந்த மாதிரி தேர்தல் பத்திரத்தை வைத்து இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிற மோசடியின் உச்சகட்ட கேவலம். உலகத்துல இருக்கக்கூடிய எந்த வங்கியும் இப்படி ஒரு கேவலத்தை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளாது. ஆனா ஸ்டேட் பேங்க் வெக்கமே இல்லாம ஒத்துக்கிடுது. ஏன் ஒத்துக்கிடுது? இந்த பிஜேபியின் காரணமாக. நீங்க அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் அழிவில்லை, பிஜேபிக்கு துணை போனால் யாருக்குனாலும் அழிவுதான். ஈடியா இருந்தாலும் அழிவு. ஆனா எனக்கு தெரிஞ்சு எஸ்பிஐ இப்படி போய் சொல்லுதுன்னா அந்த லிஸ்டே மொத்தமா பிஜேபி மொத்தமா கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு நம்பர் ஆஃப் அமௌண்ட்டை மட்டும் தேர்தல் பத்திரங்கள் மூலமா கொடுத்துருப்பாங்க. மீதி எல்லாம் பாஜகவுக்கு நன்கொடையாவே கையிலேயே பணமாவே கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரேசஸ் கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். வெறும் 6500 கோடின்றது தடயங்கள் மாதிரி இருக்கும். இல்ல இந்த எலக்ட்ரல் ட்ரஸ்ட், எலக்ட்ரல் பாண்டு, இது எல்லாமே 3 விஷயங்கள் இதுல மாறுச்சு. அதாவது கார்பரேட் டொனேஷனுக்கு 7.5% தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேட் டொனேஷனுக்கு சீலிங் இருந்துச்சு. அந்த சீலிங்கை பிஜேபி ரிமூவ் பண்ணுது. 2வது, யார் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தேன்றதை அவங்க வெளிப்படையா சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு மாத்துது. 3வது, வெளிநாட்டிலிருந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாங்க. இப்ப வெளிநாட்டிலிருந்து வரலாம்னு சொன்ன காலகட்டமும் இவனுக்கு பூரா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடின காலகட்டமும் ஒன்னா இருக்கும். இந்த 7.5% சீலிங்கை ரிமூவ் பண்ண காலகட்டமும் வாராக்கடன் எழுதி வைக்கப்பட்ட காலகட்டமும் ஒன்னா இருக்கும். எந்த இடத்துல எல்லாம் டிஸ்க்ளோசர் தேவையில்லை, டீடைல்ஸை பப்ளிஷ் பண்ண தேவையில்லைன்னு சொல்றாங்களோ
அப்பெல்லாம் பல்வேறு கம்பெனிகளுக்கு ஈடு போனது வந்து ஒரே காலகட்டமாக இருக்கும். இப்படி அரசியலையும் இந்த வங்கியில் நடந்த மோசடிகளையும் இணைத்து பார்த்தால் நாட்டு மக்களுக்கு தெளிவு பிறந்துவிடும். அந்த தெளிவு பிறந்து விட்டால் இங்கு ஆட்சி மாறும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு மட்டுமல்ல ஸ்டேட் பேங்குக்கும் தெளிவா தெரியும். அதனால இப்போ ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. எலெக்ஷன் டேட் அறிவிச்சதற்கு பிறகு இவர் காபந்து பிரதமர் ஆயிடுவார். காபந்து பிரதமர் வந்து முழுமையான பவரை எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அந்த காலகட்டத்தில் ஸ்டேட் பேங்க் உள்ளபடியே இந்த நாட்டில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்பினால், உங்களுடைய வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், இந்த மக்களுக்காக இந்த 15ஆம் தேதி டேட் அறிவிச்சதற்கு பிறகாவது அந்த லிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கிறது. இப்ப சுப்ரீம் கோர்ட் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? சுப்ரீம் கோர்ட் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? சுப்ரீம் கோர்ட் இதுல என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல நீ உடனே குடுன்னு சொல்லுவாங்க. இல்லங்க நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் எப்படி எல்லாம் முடியும்னு கேட்பாங்க, விளக்குவாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டேட் பேங்க் உள்ள போய் நானே டேட்டா எடுத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம், நான் ஒரு 5 பேர் கொண்ட கமிட்டி போடுறேன், அந்த கமிட்டி உனக்கு 3 மாசம் தேவையா தேவையில்லையான்னு ஆய்வு செய்யட்டும்னு 3 பேர் கொண்ட 5 பேர் கொண்ட குழு ஒண்ணு போடலாம். அந்த குழு ஒரு 2-3 மாசம் ஆய்வு செய்வாங்க. ஜூன் 30 எப்படினாலும் பிப்ரவரி 31 தானே. எப்படினாலும் எண்ட் ஆஃப் தி டே ரிசல்ட் என்ன, பிப்ரவரி 31 தான். இதுதான் தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன், இது தேர்தல் ஆணையம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சுப்ரீம். நீங்க இதுல சுப்ரீம் கோர்ட் லாபகமா தப்பிச்சுட்டே இருக்குது. சுப்ரீம் கோர்ட் 6 வருஷமா அந்த கேஸ் நடத்த வேண்டியது தேவை என்ன? 5 வருஷம் கேஸ் நடந்து, அதுவும் இந்த 24க்கு வாங்கி முடிச்சுட்டாங்க. முடிச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சு. நீங்க நல்லா தெரியும், ஒருத்தர் கிரகப்பிரவேசம் பண்றாரு அப்படின்னா கிரகப்பிரவேசத்தை அன்னைக்கு செட்டில்மெண்ட் பண்ண மாட்டாங்க. செட்டில்மெண்ட் எல்லாம் முடிச்சா தான் கிரகப்பிரவேசத்துக்கு வீட்டு ரெடி பண்ணி தருவாரு கொத்தனாரு இல்லையா? அப்போ எல்லா செட்டில்மெண்ட்டும் ஏற்கனவே முடிஞ்சிருக்கும். இவங்க தேர்தலுக்கு தேவையான செலவுகளுக்கு எல்லா ஒருங்கிணைப்பு பணிகளையும் முன்னாடியே செஞ்சு முடிச்சிருப்பாங்க. எப்ப முடிக்கிறான்னு பார்த்து அந்நேரத்துல இந்த தீர்ப்பு வந்ததான்ற கேள்வி மக்களுக்கு இருக்கிறது. அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வியை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உரிமையும் தேர்தல் ஆணையத்துக்கும் இந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் இருக்கிறது. ஆனா அவங்களும் பிப்ரவரி 31 நம்மகிட்ட வந்து சொல்லிட்டு நிக்கிறாங்க. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் கொடுத்த தீர்ப்பே பிப்ரவரி 31 தீர்ப்பு தானே. கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுத்திருந்தா இது எதுவுமே வந்திருக்காதே. அப்ப ஏற்கனவே ஒரு பிப்ரவரி 31, இப்ப 2வது பிப்ரவரி 31, தேர்தல் ஆணையம் நாளைக்கு வரும் 3வது பிப்ரவரி 31 அப்லோடு பண்ற நேரம் ஆகுது. யுவர் நெட் வந்து எங்களுக்கு பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் தான் போட்டிருக்கிறாங்க, அதுல 4G ஸ்லோவா இருக்கு, அதனால நாங்க வந்து இதை வந்து ஏர்டெலுக்கு மாத்திட்டு புதுசா ஒரு அப்டேஷன் போறதுக்கு தான் மாறுவாங்க, ஜியோவுக்கு தான் மாறுவாங்க. ஏர்டெல்ல மாத்திட்டு ஜியோவுக்கு மாறுறாங்களோ எதுக்கு மாறுறாங்களோ மக்களுக்கு வெளிப்படையான தகவல் வரப்போறது கிடையாது. இந்த அரசு நீடித்தால் மக்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதுக்கு இதுதான் பெர்ஃபெக்டான உதாரணம். எல்லாரும் கொண்டாடினாங்கல்ல, யாரெல்லாம் நடுநிலையாளர்கள் எல்லாம் கொண்டாடினாங்க. சுப்ரீம் கோர்ட் நெற்றியில் அடித்த தீர்ப்பு, ஜனநாயகத்தை பாதுகாத்த தீர்ப்பு, இந்த ஜனநாயகத்தின் கடைசி துளி நம்பிக்கை இருக்கிறது என்று உறுதிப்படுத்திய தீர்ப்பு சொன்னாங்கல்ல. என்ன ஜூன் 30, இந்த பிப்ரவரி 31க்கு பதில் என்ன? அதை பற்றி நடுநிலையாளர்கள் வாய் திறக்க வேண்டும். மாறாக காங்கிரஸோ திமுகவோ இந்த இதை டிஸ்க்ளோஸ் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கொடுக்க வேண்டிய பொறுப்பு இவங்கள்ட்ட இருக்கு, அப்ப இவங்க கொடுக்கணும். நான் என்ன கேட்கிறேன், இந்த லிஸ்ட்ல யார் யார்கிட்ட எவ்வளவு பணம் வந்துச்சுன்றது ஸ்டேட் பேங்க் கிட்ட இருக்கு, ஸ்டேட் பேங்க் கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்றதான இந்த எலக்ட்ரல் பாண்டு. இவனே 4 மாசம் ஆகுன்றான்னா அப்ப அது வேற யார்ட்டையும் இருக்கா, அல்லது வேற கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி வச்சிருக்கீங்களா, உங்களுக்கே தெரியாம அதை பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்களா, அவர் பேரு என்ன அப்படின்றத வெளிப்படையா அறிவிக்கணும். இந்த ஸ்டேட் பேங்க் வந்து மக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டது. இதற்கு மேலும் இந்த ஸ்டேட் பேங்க் வந்து சங்கிகள்லாம் கூட புறக்கணிப்பு செய்வாங்க. அப்படி புறக்கணிப்பு செய்ய முடியாத ஒரு நிலையில இந்த ஸ்டேட் பேங்க் தன்னை வைத்துக் கொண்டுதான் மக்களை வந்து சலானை விட்டெறிந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறது. மீண்டும் மக்கள் முகத்தில் சலானை விட்டெறிந்திருக்கிறது. மக்கள் ஓட்டின் மூலமாக இதற்கு பதிலடி தர வேண்டும். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி.